இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அவுள் உப்புமாவை தான் பார்க்க போகிறோம். வெட்டி வச்சுருக்கேன், ஒரு சின்ன கேரட்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாம். இது கோசு வெட்டி வச்சுருக்கேன், ஒரு சின்ன குடமிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு பல்லாரி பெரிய பல்லாரி வெட்டிப்போம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன், சட்டி எடுத்து அடுப்பில் வச்சிடுறேன். சட்டி சூடாகிடுச்சு. இப்போது எண்ணெய் அதை ஊற்றிக்கிறேன். நிறையா ஊற்றிட்டேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே கடுகு பாருங்கள், கடுகு போட்டுட்டேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கடுகு பொரியோடனே அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். போட்டு செய்யும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் ஒரு பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் வெந்து வரட்டும். இப்போ அந்த வெங்காயம் வெந்து வர்றதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்ன சாமான் சேர்த்துக்கலான்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ குடமிளகாய் அடுத்தது பீன்ஸு, கேரட்டு, ஒரு சின்ன கேரட்டு துருவி வச்சு வரட்டும். உப்பில் நல்லா அது வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போது நல்லா ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நல்லா பாருங்கள், நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூனுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அரை கப்புக்கு கம்மியாக இருக்குது தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் தூவிக்கிறேன் மேலே. இது தண்ணியில் அலசாமல் அப்படியே போடுறேன். ஏன்னா நம்ம அதில் ஆல்ரெடி ஒரு அரை கப்புக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா. அதனால் இதையும் நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை அப்படியே விட்டோம்னாக்கா அதை அப்படியே நல்லா வெந்து இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம இது எப்படி வெந்து வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றிருக்கோம், ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். அதனால் அது கரெக்டாக நல்லா வெந்து வரும். ஏன்னா இன்னும் ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி கூட நம்ம அப்படியே மேலே தண்ணி தெளிச்சு விட்டோம். இப்போது இன்னும் ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி நம்ம அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்கா அது நல்லா அதுலேயே வெந்து வந்துடும். பார்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு நிமிஷத்துக்கு அதை அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு மூடியை போட்டுடலாம் அதுக்கு. இப்போது மூடியை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அது வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ மூடியை திறந்துக்கிறேன். திறந்து விட்டு நல்லா கிண்டி விடுவோம். சரிங்களா, உங்களுக்கு பார்க்குறப்போ தெரியும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.